துவாரகா மீதான மரபணு பரிசோதனை சாத்தியமா? வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள ரணில். பதவி துறந்த ராஜபக்ஷ நாட்டை விட்டும் வெளியேற்றம். இலங்கையிலிருந்து வெளியேறும் 10,000 பேர். தலைவர் பிரபாகரனின் புதல்வி துவாரகா என புலம்பெயர் தேசம் ஒன்றில் தோன்றியுள்ள பெண்ணை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தினால் உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தலைவர் பிரபாகரனின் மகள் துவாரகா என புலம்பெயர் தேசத்தில் உலாவி வரும் பெண் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 10 வருடத்திற்கு முன் துவாரகா என்னிடம் கதைத்தார். அண்ணா, இன்னும் எதுவும் முடியவில்லை. என்னுடைய தொலைபேசியும் உங்களுடைய தொலைபேசியும் ஒட்டு கேட்க முடியும். நீங்கள் லண்டன் வந்தால் நேரில் உங்களை சந்திக்கின்றேன் என கூறினார். இதையடுத்து அவரின் பெரியம்மாவான அருணா தொலைபேசியின் ஊடாகவும் என்னிடம் கதைத்தார். துவாரகாவாக இருந்தால் கண்டிப்பாக அவர் தனது தந்தை வழி உறவினர்களிடமிருந்து DNA மரபணு பரிசோதனை செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன அமைப்பின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ திடீரென அமெரிக்கா சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பெசில் ராஜபக்ஷ துபாய் வழியாக அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற பொதுஜன பெரமுன மாநாட்டில் பெசில் ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளர் பதவியை விட்டு விலக தீர்மானித்ததை அடுத்து அந்த பதவியை வெற்றிடமாக வைக்க கட்சி தீர்மானித்திருந்தது. அதே சமயம் பெசில் ராஜபக்ச அமெரிக்காவில் சுமார் 1.5 மாதங்கள் எனவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பத்தரமுல்லை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தை சூழ உள்ள பகுதியில் திடீரென பலத்த காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்சி காரியாலயத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இதற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தலங்கம காவல் நிலையத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மாவீரர் தின நிகழ்வுகளின் போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பைச் சேர்ந்த 4 பேருக்கு இன்று வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டவர்களின் விபரம் அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து உடனடியாக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு கைது செய்யப்பட்டவர்களின் கோப்புகள் அனுப்பப்பட்டு பரிசீலிக்கப்பட்டதை அடுத்து பிணை வழங்கப்பட்டுள்ளது. பிணை வழங்கியவர்களில் வவுனி தீவில் வைத்து கைது செய்யப்பட்ட உயர்தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள ஒரு மாணவர் உட்பட 4 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 26, 27ஆம் திகதிகளில் மொத்தமாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 4 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களுடன் பேசும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க உள்நாட்டில் தமிழர்களுக்கு தவறான சமிக்ஞைகளை தருகின்றார் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மெனோ கணேசன் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: உலக தமிழர் பேரவை அங்கத்தவர்களை தடை நீக்கம் செய்து அழைத்து அதிபர் ரணில் பேசுவது நல்லதே, அதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் அவர் உள்நாட்டில் தமிழர்களுக்கு தொடர்ந்தும் தவறான சமிக்ஞைகளை தருகின்றார். இதில் ஒன்று, மக்களுடன் எந்தவித நேரடி தொடர்புகளும் இல்லாத அமைச்சர் டிரான் அலஸின் பேச்சை கேட்டு எனது தொகுதி கொழும்பில் மீண்டும் காவல்துறை பதிவுகளை ஆரம்பித்துள்ளமையாகும். இரண்டாவது, வடக்கு கிழக்கிலாவது மாகாண சபை தேர்தல்களை நடத்தி அங்கே மாகாண சபைகளை ஏற்படுத்த ரணில் தயாரில்லை என்பதாகும். மூன்றாவது, பாதீட்டில் ரணில் உறுதியளித்த மலைநாட்டில் 10 பேர்ச் காணி வழங்கல் பொறுப்பையும் அதற்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் 400 கோடி ரூபாவையும் இப்போது யார் வைத்திருக்கின்றார்கள் என்பது தெரியாமையாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாலியாற்று பாரிய குடிநீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஜனவரி 4, 5, 6ஆம் திகதிகளில் வடக்கு மாகாணத்திற்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களின் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு பாலியாற்று நீர் வழங்கல் திட்டத்தை முன்னெடுக்கும் முக்கிய கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சரும் யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான
டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ. சிவபாலசுந்தரன், நீர்ப்பாசன நீர்வளங்கள் முகாமையாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் N. சுதாகரன் பாலியாற்று குடிநீர் திட்டம் தொடர்பாக விரிவாக எடுத்துரைத்தார். இத்திட்டம் தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அது கைகூடாத நிலையில் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்ட முயற்சியின் பலனாக அமைச்சரவை இத்திட்டத்திற்கு 250 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கான அங்கீகாரம் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக 435 குடும்பங்களைச் சேர்ந்த 1523 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 24 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 214 குடும்பங்களைச் சேர்ந்த 267 பேரும், பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 146 குடும்பங்களைச் சேர்ந்த 485 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 205 பேரும், கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 41 பேரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேரும், உடுவில் பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை பல மாவட்டங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக 1866 குடும்பங்களைச் சேர்ந்த 5588 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலில் விவசாயத்துறையில் வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குழு இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளது. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார இது தொடர்பான விமான பயணச்சீட்டுகளை வழங்கி வைத்துள்ளார். 30 பேர் கொண்ட முதல் குழுவில் 10 பேர் நேற்றிரவு நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் மற்றைய 20 பேர் கொண்ட குழு இன்று இஸ்ரேல் செல்ல உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. மேலும் சில வாரங்களில் இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணியாற்ற 10,000 தொழிலாளர்கள் அனுப்பப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு திருகோணமலையில் திட்டமிட்டபடி இடம்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். கட்சியின் 17வது தேசிய மாநாடு ஜனவரி மாதம் 27, 28ஆம் திகதிகளில் இடம்பெற உள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாகவும் MA சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் திருகோணமலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், சாணக்கியன், ஸ்ரீதரன் மற்றும் மாவை சேனாதிராஜா, தவராசா கலையரசன், CVK சிவஞானம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கட்சியின் 17வது தேசிய மாநாடு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.